ஃபைனலாக என்கிட்ட இருந்து ஒரு நோ நட் நவம்பர் ஃபுல் கைடு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேச போகிறேன். ஸோ நோ நட் நவம்பர்னா என்னது? நவம்பர் மாதம் யாருமே எந்த தப்பான செயலையும் ஈடுபட மாட்டாங்க, முக்கியமாக எஜாக்குலேட் பண்ண மாட்டாங்க, உங்களோட விந்தணுக்களை வெளியிட மாட்டீங்க. அதுதான் நோ நட் நவம்பர். ஒரு 4-5 செகண்ட் சுகத்துக்காண்டி. ஸோ நவம்பர் ஃபுல்லாக நீங்கள் எதுவுமே பண்ணால் மாஸ்டர்பேஷன், ஆர்காசம், பான் எதுலேயுமே ஈடுபடாமல் இருக்கே தான் நோ நட் நவம்பர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட பெட்டராக அவங்களால ஒன்று பண்ண முடியும். அதுதான் லஸ்ட்டில் இருந்து டிட்டாச்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் பியூராக உங்கள் லைஃப்பை வாழ்கிறது. ஸோ நான் இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன்னா, லஸ்ட்டு வந்து மோசம் கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் லஸ்ட்டு மோசம், லஸ்ட்டு மோசம். ஆனால் லஸ்ட்டு மோசம் கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நோ நாட் நவம்பர் பிரபலம், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். நோ ஃபேப், அது இப்படி இப்படி எல்லாரும் பண்ணுறாங்க. அப்போ நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர்லேயும் ஒன்று இருக்குது, நோ டிக் டிசம்பர். ஒவ்வொரு மாதமும் ஒன்று இருக்குது. ஆனால் நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, நல்ல ஒரு பியூராக, ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக, ஒரு கேரக்டராக மாறணும். ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு ஸ்பிரிட், அந்த மாதிரி. அதை விட்டுட்டு வெறும் நோ நட் நவம்பர்னால் நான் போன 2023 நோ நட் நவம்பர் பண்ணேன். Day 1 முடிஞ்சு, Day 1லேயே முடிஞ்சு. ஸோ எதனால் அது முடிஞ்சுன்னா, நான் சொல்கிறேன் எதனால் அது முடிஞ்சுன்னா, நான் ஓகே நோ நட் நவம்பரில் இருக்கணும் முடிஞ்சு. Day 1லேயே எனக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் நோ நட் நவம்பர் பண்ணாதீங்க. அது என்னது? அது ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த மாதம் மட்டும் இருக்கணும், பியூராக இருக்கணும். அப்போ மீதி நாள் இருக்க வேண்டாமா? லைஃப்பை வந்து மேம்படுத்த வேண்டாமா? ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடியாவே தோணலை, எனக்கு தோணவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, லஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லஸ்ட்டுனா டிசையர். எனக்கு ஒன்று இல்லை, எனக்கு ஒன்று வேணும். அது எதுவாக இருந்தாலும் சரி தான். எந்த பணம், பொண்ணுங்க, டிசையர், லஸ்ட்டு, செக்ஸ் எதுவாக இருந்தாலும் இல்லாத ஒன்றை நம்ம தேடுறோம். ஆசை, அதான் டிசையர். ஸோ அது மோசம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு பசிக்குது, காலைல எழும்புறீங்க, இல்லை மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க, பசிக்குது. எனக்கு பசிக்குதே அப்படி. அப்போ நீங்கள் ஒன்று சாப்பிடுவீங்க, இல்லை எப்போது ஃபாஸ்டிங் இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் சாப்பிடுவீங்க. ஸோ பசி வந்தோடனே ஐயோ எனக்கு பசிக்குது, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. பசிக்குது, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. சாப்பிட்ணும், இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி தான் லஸ்ட், உங்களோட அந்த டிசையர். எனக்கு இவங்க மேலே ஆசையாக இருக்குது, இல்லை இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, ஆசை, அது நேச்சுரல் ஃபீலிங். அப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஏன்னா அது வெறும் ஒரு ஃபீலிங். நீ உங்கள் தாட்ஸ் அதில் போடாட்டி அது வெறும் ஒரு ஃபீலிங் தான். அதை நீங்கள் கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாலே உங்கள் உடம்பை விட்டு அது வெளியே போயிடும், ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். உங்களுக்கு இதை பற்றி நிறைய படிங்க. லெட்டிங் கோன்னு ஒரு புக் இருக்குது, அது எமோஷனல் மாஸ்டரியை பற்றி. ஸோ நம்ம உடம்புல வர எல்லாமே ஒரு ஃபீலிங் தான். அதை வெறும் ஒரு ஃபீலிங்காக பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லஸ்ட் வருது, பானோகிராஃபி பார்க்கணுன்னு தோணுது. அதை வந்து தாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. தாட் எடுத்துட்டு அந்த ஃபீலிங்கை மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அதை தப்புன்னு நினைக்காதீங்க, சரின்னு நினைக்காதீங்க, அதை கம்மி பண்ணாதீங்க, ஏற்றாதீங்க, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு அது ஒரு வெளியே ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி உங்கள் எமோஷனை பாருங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு, டீப்பாக ப்ரீத் பண்ணிவிட்டு பார்த்தாலே அந்த எமோஷன் உடம்பு விட்டு போயிடும். ஸோ லைஃப்னால 90% ப்ராப்ளம் வந்து உங்கள் எமோஷன் தான். 100% கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு வாட்டி தான் ஃபிசிக்கலாக நம்ம டெத் அனுபவிப்போம், ஆனால் எமோஷ்னலாக பல வாட்டி நம்ம பல விஷயங்களை அனுபவிப்போம். ஸோ பேக் டு லஸ்ட் வந்து மோசம் கிடையாது. அதனால நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் மோசம். அது வந்து நேச்சுரல், ஒரு ஹியூமன் ரெஸ்பாண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹியூமன் ஸ்பீசிஸுக்கு நல்லது. ஏன்னா பயாலஜி படி நம்ம அவ்வளோ தூரம் ஆக்சுவலாக ஃபீமேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பயாலஜி. நீங்கள் எந்த அளவுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நேச்சர் உங்களை ரிவார்ட் பண்ணும், இயற்கை சொல்லும், நீ நல்லா பண்ணுற, அதனால் நீங்கள் அது பண்ணுறது இயற்கை, மனித இனத்துக்கு நல்லது. ஆனால் இப்போ நமக்கு அது தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு நம்ம அளவுக்கு சாப்பிட்டா போதும், தேவைக்கு சாப்பிட்டா போதும். நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. கண்ட்ரோல் இப்போ நமக்கு தேவை. அந்த காலத்து மனுஷனுக்கு எவ்வளோ சாப்பாடு தேடி எவ்வளோ சாப்பிட்றானோ அது அவனோட உயிர் வாழறதுக்கான ஒரு காரணமே. எந்த அளவுக்கு அவன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறான், அவனோட இனத்தை பெருக்கிறானோ அவ்வளோ அவனுக்கு நல்லது. அதனால் இயற்கையாக நமக்குள்ளே வச்சது இதெல்லாம். நிறைய சாப்பிடு, நிறைய ஃபக் பண்ணு, நிறைய குழந்தைகளை உருவாக்கு, இதெல்லாம் நேச்சராக நமக்கு வச்சது. ஆனால் இப்போ நமக்கு கான்ஷியஸ் வந்துட்டு, கான்ஷியஸ்னால் அந்த அறிவு, நமக்கு என்ன பண்ணுறோம் தெரியும். இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்மளை உணர்றோம். நம்ம தான் காடுனா ஈகோ வகையில் சொல்லலை. நம்ம வந்து அந்த ஸ்பிரிட், கடவுளோட ஒரு அம்சம் தான். அப்போ நம்ம இனி அனிமல் மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம மனுஷனை மாதிரியும் இருக்க வேண்டாம், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், ரொம்ப கான்ஷியஸான பீயிங். அப்போ நம்ம தான் சாப்பாடு ஓகே அளவுக்கு சாப்பிட்லாம், இல்லை சாப்பிடாம கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லஸ்ட்லேயும் இதில் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கலாம். ஓகே, அளவாக ஈடுபட்டால் போதும், இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வைப்போம். ஆனால் அது மோசம் கிடையாது.
நான் இந்த தப்ப ரொம்ப நாள் பண்ணியிருக்கேன். லஸ்ட்டு மோசம், லஸ்ட்டு தப்பு, 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 தப்பு எதையுமே தப்பா பார்க்கக்கூடாது. அது உங்களோட ஒரு ப்ரொஜெக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு காஃபி தான். ஓ! இது வந்து கசப்பா இருக்குமோ? இது வந்து இப்படி இருக்குமோ? ஆனா குடிச்சு பார்த்தா, ஓகே நல்லா தான் இருக்கு. இதுல சுகர் இல்ல. ஜஸ்ட் பிளாக் காஃபி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். அதாவது ஆன்மீகத்துல உள்ளவங்க உலகத்த எல்லாத்தையுமே இருக்கது இருக்கபடி ஏத்துக்குவாங்க. அவங்களோட சொந்த எண்ணங்கள திணிக்க மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொண்ண பார்க்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாமோ ஆகுது உடம்புக்குள்ள. ஆனா நான் வந்து ஓகே. இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இது ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குமோ? அது கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. அட்வான்ஸ்டுன்னே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங். அப்படியே நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம்னா, ஓகே பிரச்சனை இல்ல. ஐய்யய்யோ! எனக்கு அவன் மேல ஆசை வருதே தப்பு. ஐய்யயோ! இது தப்பு, தப்பு, தப்பு இல்ல. எதுவுமே தப்பு இல்ல. ஜஸ்ட் எல்லாத்தையுமே அதான் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே கான்ஷியஸ்ல ஒரு அதிகமான ஒரு லெவல். எல்லாத்தையும் இருக்கது இருக்கபடி ஏத்துக்கிறது. ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த மைண்ட் செட் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பமாவது ஒரு மோசமான ஃபீலிங் வருது. லஸ்ட்லயோ, ஆங்கர்லயோ கோவம் வரும்போது, ஓகே. இது நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு எமோஷன். ஓ! ஓகே. நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். உலகத்துல நம்ம வந்ததே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே! எந்த அளவுக்கு எமோஷன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ, அத வந்து ஜட்ஜ் பண்ணாம எமோஷனலா இது பண்ணுங்க. இப்ப எனக்கு கோவம் வருதுன்னா, ஓ! எனக்கு கோவம் வருது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டா அத பாருங்க. நீங்க எதையும் பண்ணாதீங்க. எனக்கு கோவம் வரக்கூடாது. கோவத்தினால நான் இன்னும் ஃபீல் ஆகுறேன், இன்னும் ஃபீல் ஆகுறேன்னு அப்படி ஒரு சைக்கிள், ஒரு எண்ட்லெஸ் லூப்ப உருவாக்கிறாதீங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, நோ நட் நவம்பர்லாம். ஸோ உங்களோட நோக்கம் எதுவா இருக்கணும்னா, ஸ்பிரிட்ட டெவலப் பண்றதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்க கான்ஷியஸ அதிகப்படுத்துறது. அதுதான் உங்களோட கோலா இருக்கணும். மத்தபடி இது தப்பு, அது சரி, அப்படி எது தப்பு, சரின்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் காலத்தின் எப்படி சொல்ல, நம்ம பார்க்குற அந்த ஒரு இதுதான். ஸோ எல்லாமே ஒரு கான்ஷியஸ், எல்லாமே ஒண்ணு தான். எதுவுமே தனித்தனி இல்ல. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு எமோஷனுமே பேடுன்னு நெனைக்காதீங்க. இப்போ லஸ்ட் பேடு, கோவம் பேட், தப்பு அப்படின்னு நெனைக்காதீங்க. கோவம் வந்தா தப்பு, ஆசை வந்தா தப்பு, காமம் வந்தா தப்பு அப்படி கிடையாது. அத அப்படியே பாருங்க. இருக்கிறத இருக்கபடியே பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில அது ஆட்டோமேட்டிக்கா போயிரும். ஸோ இன்னுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா, அதுக்கு நீங்க வேற மாரி விஷயங்கள் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து எமோஷனல் மாஸ்டரி. ஸோ அத நீங்க பண்ணி பாருங்க. அக்செப்டன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ நோ நாட் நவம்பர் ரொம்ப பெனிஃபிஷியலா எனக்கு தோணல. லைஃப் லாங் நோ நட் அது பெனிஃபிட்டா இருக்கா? நோ நட் நான் யாரு உங்கள நட் பண்ணுங்க, நட் பண்ணாதீங்கன்னு நட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எஜாகுலேட் பண்றது. பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அவங்கவங்க கர்மா அவங்கவங்க பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ யார் சொல்லுறதையும் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இப்ப நான் சொன்னத கூட கேட்டுட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நான் சொன்னத வேணாலும் டவுட் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. புத்தர் அதான் சொல்லியிருக்காரு. எதையுமே நீங்க நம்ப வேண்டாம். நீங்க ஆழமா யோசிச்சு, உங்களுக்கு எது தோணுதோ அத நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதான். புத்தர் அதான் சொல்லியிருக்காரு. நாங்க ஒரு புத்தர் வச்சிருக்கேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ இது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கு. நெறைய பேர் கேட்குறீங்க. இந்த ரீலாப்ஸ்லாம் ரொம்ப ஷேம் ஆகுது. ரொம்ப கில்ட் ஆகுது. ஸோ ஷேமும், கில்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப தேவையான எமோஷன் தான். அது அத்தியாவசியமா. அது இப்ப நம்ம ஒரு கத்தி எடுத்து உடம்புல வெட்டுனோம்னா வலிக்கும். ஏன்னா ஏன்னா உடம்பு ஒரு உயிரான ஒரு இது. உயிருள்ள ஒரு இது. அப்ப வெட்டுனா ஓகே. வெட்டக்கூடாது வலிக்குது. பெயின். பெயின் வந்து ஒரு சில பேர் அது ஒரு ஒரு சிக்னல் மாரி. ஒண்ணு பண்ணக்கூடாது. இது நமக்கு வெட்டுனா உடம்பு நல்லதில்ல அந்த மாரி. அதே மாரி தான் உங்க மனசுல நீங்க அவமானம் ஃபீல் பண்ணும்போது. அப்ப நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க. உடம்பு சும்மா சொல்லல. நீங்க வந்து பார்க்கக்கூடாதத பார்த்து பண்ணக்கூடாதத பண்ணியிருக்கீங்க. ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்க உங்க பிரெயின. அது வந்து நல்லதில்ல. பசிக்கு சாப்பிடணும். ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா நமக்கு கொமட்டிட்டே வந்துரும். அதுதான் நம்ம உடம்பு பண்ணுது. நீங்க தேவையில்லாத ஓவர் ஆசைய உங்க மனசுக்குள்ள எப்படி சொல்ல பானோகிராஃபி பார்த்து அவ்ளோ ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு கொமட்டிட்டு வரும். அந்த கொமட்டல் தான் அவமானம். மனசுல வர்றது. ஸோ நீங்க அத பண்ணாம இருங்க. வேற மொபைல் அடிக்ஷன் பத்தி ஒருத்தங்க வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுவும் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோல போடுறேன். அப்புறம் ட்ரிங்கிங் பேட் ஹேபிட். அது எப்படி ஸ்டாப் பண்ணணும். ஸோ எல்லா பேட் ஹேபிட்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். நம்ம அதுலேருந்து எப்படி விலகி இருக்கணும்? இல்ல நம்ம விடுறதுக்கான ஒரு நல்ல வழி. ஏன்னா சும்மா விடணும்னா யாராலயும் விட முடியாது. ஒரு ஆழமான ஒரு ரீசன் வேணும். அது எப்படி நம்ம மைண்ட்ல உருவாக்கலாம், மைண்ட் செட் கொண்டு வரலாம்ன்னு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டேக் கேர்.